வணக்கம் நண்பர்களே. நேற்று 2 நாளைக்குள்ள வீடியோவை நான் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நேற்று காலையில் வழக்கம் போல் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வார்ம் வாட்டர் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீட்டில் எல்லாருக்குமே பூரி தான் செஞ்சுருந்தேன். 2 பூரி மட்டும் எடுத்துகிட்டு பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சுட்டு முளைக்கட்ட வச்சுருந்தேன். நல்ல முளைக்கட்டின பட்டாணியை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் குருமா செஞ்சுருந்தேன். ரொம்ப ஹெல்த்தியானது ஊற வச்சு அந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும்போது அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு அதுக்கப்புறமா சமைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழம் நல்ல பழுத்து இருந்தது, ஒரு பவுல் ஃபுல்லாக பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொய்யாப்பழமும் 4 வெள்ளரி பிஞ்சும் எடுத்துக்கிட்டேன். வெள்ளரி பிஞ்சு நான் எப்போவுமே நிறைய எடுப்பேன். இந்த தடவை என்னமோ கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டாச்சு. ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த மாதிரி வெயிட் லாஸ் டைமில் ரொம்ப கம்மியாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு வந்து முடக்குவாதம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். அதிலேருந்து கொஞ்சம் நான் என்னோடய சாப்பாடு குவான்டிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சுருந்தேன். நம்மளே செய்யும்போது நம்ம எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்? இங்கே வேறு வின்டர் டைமாக நல்லா குளிருக்கும். அதுக்கும் சுட சுட பஜ்ஜியும் காஃபியோ டீயோ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து ஒரு 3 பஜ்ஜி எடுத்துகிட்டு காஃபிக்கு பதிலாக நான் வந்து சுக்கு மல்லி எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, சுக்கு மல்லி கருப்பட்டி அது மட்டும் எடுத்து குடித்தேன். காலையிலே பட்டாணி அதுக்கப்புறம் கடலை மாவில் செஞ்ச பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டதுனால ஈவினிங் கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு டம்ளர் ஃபுல்லாக டைஜின் மோர் கலக்கி குடித்தேன். இது குடித்தோம்னா நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வயிறு வலி சரியாயிடும். அதுக்கப்புறமா மாதுளம்பழம் ஜூஸு. அப்புறம் வாக்கிங் வந்து எவ்வளோ போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாக்கிங் சரியாகவே பண்ணலை. ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து ஒழுங்காகவே பண்ணலை. 1000 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேன். இதை வந்து போக போக சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நேற்றைக்கும் அதே மாதிரி தான். பொங்கல்னால சரியாக எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ணலை. வெயிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டயட்டும் சரியாக ஃபாலோ பண்ணலை, வாக்கிங்கும் சரியாக பண்ணலை. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு ஏற தான் செய்யும். அதுபோல் தான் இருக்குது. வெயிட்டு கொஞ்சம் ஏறி தான் இருக்குது. 350 கிராம் வெயிட்டு ஏறி இருந்துச்சு. ஆனால் இந்த பொங்கல் முடிஞ்சலேருந்து நம்ம நார்மல் ரொட்டீனுக்கு வந்துடலாம், பரவாயில்ல இந்த 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து பெருசாக கண்டுக்கலை. தண்ணியுமே கம்மியாக தான் குடித்தேன். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது இதை வந்து என்னால் சரியாக பண்ண முடியலை. போகட்டும். நேற்றுக்கு வந்து பொங்கல் இல்லையா, அதனால் காலையிலே சக்கரை பொங்கல் மட்டும்தான் குக்கரில் தான் வச்சுருந்தேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய டைம் நான் ஒரு 4 டைம் வந்து நேற்று மட்டும் பொங்கல் தான் சாப்பிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் சாப்பிடலை, வேண்டான்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அத்தானுக்குமே பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்காது, ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ நிறைய நான் தான் காலி பண்ணேன். நேற்றுக்கு நான் பெருசாக வீடியோஸ் எதுவும் எடுக்கலை, அப்பப்போ எடுத்ததை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். வாக்கிங்குமே நான் போகவே இல்லை. மொத்தமே ஒரு 1000 ஸ்டெப்ஸ் கூட போயிருப்பேனான்னு டவுட்டு தான். இன்றைக்கி காலையில் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 63 kg வந்துட்டேன். பரவாயில்ல, இவ்வளோ தான். நான் வந்து இன்னையிலேருந்து டயட்டையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி வாக்கிங்கும் கரெக்டாக பண்ணி தண்ணியும் நிறையா குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் கிடைக்கும். இந்த 4 விஷயத்த பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நம்ம வெயிட் லாஸ் ஜர்னியை தொடருவோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.